பேட்டத்துள்ளல் எரிமேலி. ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேகுக்குள். இந்த வீடியோவில் எரிமேலியில் எதற்காக பேட்டத்துள்ளல்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எரிமேலி தான் சபரிமலை யாத்திரையோட தொடக்கமே. நான் கன்னிசாமி, அதனால் எனக்கு வேஷம்லாம் போட்டு விட்டுட்டு எரிமேலியிலேருந்து டான்ஸ் ஆடிட்டே போகணும். தலையில் ஒரு குச்சி மாதிரி குத்துறது சரம் கொத்தின்னு சொல்லுவாங்க. அது சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சரங்கொத்திங்கிற இடத்துல போய் குத்தணும். அது நான் வீடியோ எடுத்திருக்கேன், அது வீடியோவில் காட்டுறேன். கன்னிசாமி மட்டும் தான் சாயம் பூசிட்டு டான்ஸ் ஆடணும்னு இல்லை, கூட வர எல்லா சாமிகளும் ஆடிட்டு வரலாம். எங்க குரூப்ல 10 கன்னிசாமிகளுமே ரெடி ஆயிட்டோம். தத்துவமாசி கோயிலுக்கு நாங்க அங்க இருந்து டான்ஸ் ஆடிட்டே வரணும். எங்க இருந்து வரணும்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பனோட நண்பனான பாபர் கோயில்ல இருந்து வரணுங்க. அதாவது பாபர் மசூதியில இருந்து வரணும். தர்மசாஸ்தா கோயிலுக்கு ஆப்போசிட்லயே பாபர் மசூதி இருக்கு. ஐயப்பனியோட நெருங்கிய நண்பர் இவர் தாங்க. சீனியர் சாமிலாம் கன்னிசாமிகளை டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த இலைகளால் அடிச்சுட்டே வருவாங்க. பேட்டத்துள்ளல்ங்கிற ஆனந்த நடனம் எதற்காகனா, ஐயப்பனோட வெற்றியை குறிக்கிறதுக்காக தான் இந்த ஆட்டமும் பாட்டமும். மத ஒற்றுமையின் அடையாளம் இந்த இடம், அதாவது கோவில் பிளஸ் மசூதி. டான்ஸ்லாம் ஆடிட்டு என்ட்ரன்ஸ்லயே லெஃப்ட் சைட்லயே குளியல் இருக்கிற இடம் இருக்கும். அங்க குளிச்சுக்கிட்டு சாமி பார்க்க போகணும். ஃபோக்ஸ், இந்த ஆட்டத்தோட அடுத்து பெருவிழா ஆட்டம் இருக்கு. அடுத்த வீடியோல நான் சொல்றேன். நான் கோயிலுக்கு போயிட்டு சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்த நானும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை கேக்குள்.